அனைவருக்கும் வணக்கம். ஃபார்வர்ட் தமிழ் சேனலில் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கிற எல்லா வியூஸ்க்கும் ரொம்ப நன்றி. கண்டினியூஸாக உங்களுடைய சப்போர்ட்டை இந்த வீடியோ லைக் பண்ணுறது மூலமாகவும் ஷேர் பண்ணுறது மூலமாகவும் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். இன்றைக்கி நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய நேற்று நம்ம ப்ரெடிக்ட் பண்ண நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாமே இன்றைக்கி எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க, நாம் இன்றைக்கி என்ன ஆப்ஷன் கால் எடுத்தோம், நாளையுடைய ட்ரேடுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் தேவை அப்படிங்கிற விஷயத்தை நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக பார்த்துக்கலாம். இது நிஃப்டியுடைய 5 மினிட் சார்ட்டு. இந்த ப்ளூ லைன்ஸ் எல்லாமே நம்ம ப்ரீராக இன்டிமேட் பண்ணால் நம்மளுடைய அப்சைட் லெவல்ஸ், இந்த ரெட் கலர்ஸ் நம்மளுடைய டவுன் சைட் லெவல்ஸ். மார்க்கெட் க்ளோஸாக இருக்கிறதே நம்மளுடைய நம்பர்ஸ் பக்கத்துலேயே க்ளோஸாக இருக்காங்க. ஈவன் ப்ரீவியஸாக நம்ம போஸ்ட் பண்ண வீடியோவில் கிளியராக மென்ஷன் பண்ணிட்டு இருக்க விஷயம் என்ன அப்படின்னா, அந்த 29th அக்டோபர் அண்ட் 3rd நவம்பர் எல்லாமே நமக்கு இம்பார்ட்டன்ட். அதனுடைய லோ கட் ஆயிருக்குது அப்படிங்கிறது நமக்கு அகெயின் ஷார்ட் போகிறதுக்கான கன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது ரொம்ப கிளியராக நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம். இதுதான் மார்க்கெட் டவுன் அண்ட் அதுக்கப்புறமாக ஒரு சின்னதான ஒரு மொமெண்டம் அப்சைடில் கொடுத்துருந்தாலும் கம்ப்ளீட்டாக மறுபடியும் ரிவர்சலுக்காகவே ட்ரை பண்ணிட்டு இருக்காங்களே தவிர்த்து லாங் போகிறதுக்கான எந்த ஒரு கன்ஃபர்மேஷனும் இல்லை பொசிஷனலாக அப்படிங்கிறத நம்ம பிஃபோராகவே மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஈவன் ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டில் ரொம்ப நேரமாக நமக்கு ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருந்தாங்க. ஒன்ஸ் அந்த லோ கட் ஆனதும் எக்ஸாக்டாக நம்மளுடைய நம்பர்ஸான இந்த லெவல்ஸ் 25,521 அப்படிங்கிற நம்பர்ஸ்லேயே மல்டிபிள் டைம் சப்போர்ட் அந்த ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆயிருந்தாங்க. ஈவன் ஃபஸ்ட்டு டைமிங் கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னாலும் நமக்கு ஹை கட் ஆகிட்டு ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது கிட் ஆகிட்டு எக்ஸாக்டாக நம்ம ப்ரீவியஸாக போஸ்ட் பண்ணபடி டைமிங் கேண்டில் படி எப்போ நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது ஹிட் ஆகுறாங்களோ ரிவர்சல் ட்ரேடில் கம்ப்ளீட்டாக நமக்கு ஒரு பெரிய மொமெண்டம் ஸ்டாப் லாஸ் ஹிட்டான பாயிண்ட்டை விட டபுள் த ப்ராஃபிட் அப்படிங்கிறது நமக்கு ரிவர்சல் ட்ரேடில் எடுக்க முடியும் அப்படிங்கிறத ப்ரீவியஸாகவே நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதன்படி இதில் நமக்கு ஸ்டாப் லாஸ் ஃபார் லாங் ஹிட்டாக இருந்தாலும் ரிவர்சல் ட்ரேடில் நல்ல ஒரு பாயிண்ட் கேப்சர் பண்ணியிருந்துக்கலாம். எக்ஸாக்டாக மல்டிபிள் டைம்ஸ் நமக்கு சப்போர்ட் எடுத்த இடம் 25,521 அண்ட் அகெயின் இந்த நம்பர்ஸ்க்கு மேலே சஸ்டெயின் ஆக முடியாமல் 25,581 அப்படிங்கிற நம்பர்ஸ்க்கு மேலே சஸ்டெயின் ஆக முடியாமல் அதுலேருந்து ஒரு ஃபால் அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க. இப்போ பேங்க் நிஃப்டியினுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கலாம். இது பேங்க் நிஃப்டியினுடைய 5 மினிட் சார்ட்டு. அகெயின் இந்த ப்ளூ லைன்ஸ் எல்லாமே நம்ம ப்ரியராக இன்டிமேட் பண்ண நம்மளுடைய அப்சைட் அண்ட் டவுன் சைட் லெவல்ஸ். இந்த ரெட் கலர்ஸ் நம்மளுடைய டவுன் சைட் லெவல்ஸ். மார்க்கெட் ஓப்பன் ஆனது இந்த இடங்கள்லேருந்து நியர் டு நம்பர்லேருந்து இன்றைக்கி ஓப்பன் ஆயிருந்தாங்க. அகெயின் நம்ம நிஃப்டியில் சொன்னபடியே ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ்ங்கிறது ரொம்ப நேரமாக ஹோல்ட் ஆகிட்டு இருந்தாங்க. ஹையும் கட் ஆகாமல் லோவும் கட் ஆகாமல் ஹோல்ட் ஆகிட்டு இருந்தாங்க. ஒன்ஸ் இந்த லோ கட் ஆனதுமே எக்ஸாக்டாக அப்படின்னா ரொம்பவே எக்ஸாக்டாக நம்மளுடைய நம்பர்ஸான 57,529.65 அப்படிங்கிற லெவல்ஸ் தேர்டு டவுன் சைட் லெவல்ஸ்க்கு கீழே ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் கூட க்ளோஸ் வைக்க முடியாமல் இதில் இருந்தே மார்க்கெட் நமக்கு ஒரு ரிவர்சல் அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க. பட் எண்ட் ஆஃப் த டைமில் நமக்கு க்ளோஸ் ஆனதுமே நம்மளுடைய நம்பர்ஸ்லேயே க்ளோஸ் ஆயிருக்காங்க. டைமிங் கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா இதான் இதனுடைய ஹை அண்ட் லோ மார்க் பண்ணிட்டு இனிஷியேட் பண்ணும்பொழுது இந்த இடங்களும் நமக்கு நிஃப்டியில் சொன்னபடியே ஸ்டாப் லாஸ் கிட்டாக இருந்தாலும் ரிவர்சல் ட்ரேடில் ஒரு பெரிய பாயிண்ட் அப்படிங்கிறத கேப்சர் பண்ணியிருக்கலாம். செகண்ட் டைமிங் கேண்டில் நியர் டு நம்பர் பக்கத்தில் இருக்கும் பொழுது எது ஹையராக இருக்கோ அது ஹையாகும், எது லோவாக இருக்கோ அது லோவாகும் நம்ம மார்க் பண்ணி இனிஷியேட் பண்ணோம் அப்படின்னா நல்ல பாயிண்ட் அப்படிங்கிறது கேப்சர் பண்ண முடியும். ஹை கட் ஆனதும் எக்ஸாக்டாக நம்மளுடைய ஃபர்ஸ்ட் நம்பர்ஸ் பக்கத்தில் போயிட்டு மறுபடியும் ரிவர்சல் அண்ட் அகெயின் நமக்கு புல் பேக் கொடுத்த இடம் ஃபார் டவுன் சைட் போகிறதுக்கு 57,726 அப்படிங்கிற நம்பர்ஸ்ல இருந்து நல்ல ஒரு ஃபால் அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க. இது நம்ம ப்ரியராக ப்ரெடிக்ட் பண்ண டீட்டெயில்ஸ். அண்ட் சென்செக்ஸுமே நல்ல ஒரு ஃபால் அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க. இன்னைக்கு ஒரு சென்செக்ஸ் அண்ட் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆப்ஷன் ட்ரேட் அப்படிங்கிறது ஒரு சூப்பரான ப்ராஃபிட் கொடுத்துருந்தாங்க. ஹீரோ ஆர் ஜீரோ காலம் நம்ம எடுத்திருந்தோம். அதுவுமே டபுள் த ப்ராஃபிட்க்கு மேலேயே நமக்கு இன்னைக்கு கொடுத்துருந்தாங்க. அகெயின் நம்ம நிஃப்டி பேங்க் நிஃப்டியில் சொன்னபடியே ரொம்ப நேரமாக இந்த ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் அப்படிங்கிறது ஹோல்ட் ஆகிட்டு அதுக்கப்புறமாக ஒன்ஸ் கட் ஆனதும் மறுபடியும் நமக்கு ஒரு மொமெண்டம் கொடுத்துட்டு எக்ஸாக்டாக இன் பிட்வீன் அந்த 5 மினிட்ஸ் ஆஃப் த கேண்டில்குள்ளே எக்ஸாக்டான ஒரு புல் பேக் அண்ட் அகெயின் ஒரு ஃபால் அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க. அண்ட் ஸ்டாக்ஸ் எல்லாமே நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. எவ்ரிடே சொல்கிற மாதிரி 1 டே பிஃபோராகவே நம்ம போஸ்ட் பண்ண ஸ்டாக்ஸ் இது மாதிரி ஒரு ஒன் சைட் அள்ளி கொடுக்கறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு பெரிய விஷயம். இது மாதிரியான ஸ்டாக்ஸில் உங்களுடைய ஓன் அனாலிசிஸையும் பொறுத்து ஒரு ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் ஆயில மார்க் பண்ணி எந்த பக்கம் பிரேக் ஆகுறாங்களோ அந்த பக்கம் உங்கள் ட்ரேட் இனிஷியேட் பண்ணும்பொழுது நல்ல ஒரு பாயிண்ட் அப்படிங்கிறது உங்களால் கேப்சர் பண்ண முடியும். நம்ம டூல் பேஸ்டாக ட்ரேட் இனிஷியேட் பண்ணும்பொழுது 1 மினிட் 3 மினிட்ஸ் இல்லை 5 மினிட்ஸில் வர புல் பேக் என்ட்ரி மட்டுமே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். இது ஒன்லி ஃபார் த மெம்பர்ஸ்.
இப்போ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் இப்போ போஸ்ட் பண்ணோம் அப்படிங்கிற விஷயத்தை பார்த்துக்கலாம். இதை நம்மளுடைய டெலிகிராம் சேனல் பிஃபோர் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம நேற்று போஸ்ட் பண்ண 1 day பிஃபோராகவே நம்ம போஸ்ட் பண்ண வீடியோவில் வந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய இன்ட்ரோடே லெவல்ஸ் என்ன ஸ்டாக்ஸில் ஃபோக்கஸ் பண்ணலாம், என்ன செக்டாரில் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது நம்ம பிஃபோராகவே நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தோம். அது மட்டும் இல்லாமல் இந்த மொமெண்டம் கேண்டில் அப்படின்னு சொல்கிற இந்த மொமெண்டம் கேண்டில் எந்த டைம் ஃப்ரேமில் எந்த இண்டெக்ஸில் வராங்க அப்படிங்கிறத பிஃபோராகவே நம்ம இன்டிமேட் பண்ணுறதுக்கான ரீசன் வந்து அந்த மொமெண்டம் நீங்கள் கேப்சர் பண்ணுறதுக்காக மட்டுமே அதையும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுங்கள். சென்செக்ஸ் அரௌண்ட் 83,300 புட் ஆப்ஷன் வந்து ஒரு 44 எடுத்த ஒரு புட் ஆப்ஷன் மோர் தென் 106 வரைக்குமே போயிருந்தாங்க. இந்த ஃபர்ஸ்ட் ஆஃபில் பிஃபோர் 10:30க்கு முன்னாடியே நம்ம அந்த ப்ராஃபிட் அப்படிங்கிறது நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ரெண்டுமே நமக்கு நல்ல ஒரு மொமெண்டம் அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க. 25,600 entered 100 மோர் தேன் ஹை அப்படிங்கிறது 140 வரைக்குமே நமக்கு போயிருந்தாங்க. ஒரு சூப்பரான ப்ராஃபிட் அதையும் நம்ம ஏர்ன் பண்ணியிருந்தோம். அண்ட் எந்த இடங்கள்லேருந்து ரிவர்ஸ் எடுக்கிறாங்க, எந்த ஸ்டாக் ஆப்ஷன் வந்து நம்ம ஹோல்ட் பண்ணுறோம், அதில் எந்த விதமான பாயிண்ட்ஸ் வந்து கேப்சர் பண்ணுறோம் அப்படிங்கிறது எவ்ரி அப்டேட் வந்து நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் போஸ்ட் பண்ணுறதுக்கான ரீசன் வந்து இது நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுறதுக்காக மட்டுமே. இது வரைக்கும் நீங்கள் நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணலை அப்படின்னாலும் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதுலேயும் ஜாயின் பண்ணி லைவ் மார்க்கெட்டினுடைய அப்டேட் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். மற்றும் நம்ம சேனலை பற்றின டீட்டெயில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுறது மூலமாக அவங்களையும் நீங்கள் ஏர்ன் பண்ண வைக்க முடியும். இப்போ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய நாளைய ப்ரெடிக்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். இது நிஃப்டியினுடைய டே சார்ட்டு. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த கிரீன் கேண்டில் 29th அக்டோபர் கேண்டில்னுடைய ஹை அண்ட் லோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இதுலேருந்தே மார்க்கெட் ஒரு ஃபால் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த 3rd நவம்பர் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லியிருந்தோம். நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி இரண்டையும் கம்பேர் பண்ணும் பொழுது நிஃப்டி வந்து ரொம்பவே கிளியராக ஒரு டவுன்ஃபால் போகிறதுக்கான ஒரு வீக்கான ஒரு சுச்சுவேஷனில் இருக்காங்க கம்பேர் தென் பேங்க் நிஃப்டி. ரீசன் வந்து இந்த 3rd நவம்பருக்கு கீழே வந்து நிஃப்டி க்ளோஸாக இருந்தாலும் பேங்க் நிஃப்டி வந்து எஸ்டர்டே பொறுத்த வரைக்கும் க்ளோஸ் ஆகலை. ஸோ there is a hope for நமக்கு இதில் வந்து ரிவர்ஸ் ஆகலாம். அப்படி இல்லை அப்படின்னாலும் நிஃப்டி வந்து ரொம்பவே ஒரு வீக்கான கண்டிஷன்ஸில் இருக்காங்க. there is no long for பொசிஷனல் ட்ரேடர் அப்படிங்கிறது கிளியராக நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம். அது மட்டும் இல்லாமல் இந்த லைன் அப்படிங்கிறத நம்ம ட்ரா பண்ணியிருந்தோம். இதில் இருந்து ஒரு ட்ரெண்டிங் லைன் வந்து நீங்கள் ட்ரா பண்ணீங்க அப்படின்னாலும் மார்க்கெட் நல்ல ஒரு பிரேக் அவுட் கொடுத்துட்டு இப்போ நமக்கு இந்த லைன் வரைக்கும் டச் ஆகிட்டு ஒரு டே கேண்டில் க்ளோஸ் ஆனாங்க அப்படின்னா எக்ஸாக்டான ஒரு புல் பேக் ஏரியாவாக இருக்கும். இது அரௌண்ட் வந்து 25,400 or 300 கிட்ட இருக்காங்க. இதையும் நீங்கள் வாட்ச் பண்ணுங்க பேஸ்ட் ஆன் த ட்ரெண்ட் லைன். நம்ம நம்பர்ஸ் படி பார்த்துக்கலாம். அண்ட் நம்மளுடைய ட்ரெண்ட் லைன் வந்து இந்த இடங்கள்ல வந்து இருக்காங்க. இந்த நம்பர்ஸ் எல்லாமே இந்த இடங்கள்ல இருந்தே நம்ம சொல்லியிருந்தோம் there is no சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இந்த லைனுக்கு மேலே ஒன்ஸ் இந்த 3rd நவம்பரில் வந்து இந்த கேண்டில் எதுவும் இல்லாமல் இருக்கும் பொழுது இந்த லைனுக்கு கீழே போகும் பொழுது இந்த நம்பர்ஸ் எல்லாமே நமக்கு இம்மீடியட்டாக அந்த வீடியோ நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். ப்ரீவியஸாக நம்ம போஸ்ட் பண்ண வீடியோ ஒன்ஸ் வந்து இந்த 25,960 வந்து க்ளோஸ் ஆகிட்டாங்க அப்படின்னா இந்த கேண்டில்ஸ் எல்லாமே வரதுக்கு முன்னாடி இந்த சப்போர்ட் லெவல் அப்படிங்கிறது வந்து இந்த லைன் 25,593 வரைக்குமே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆல்மோஸ்ட் ஒரு 400 பாயிண்ட்ஸ். இப்போ நமக்கு அந்த 400 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துட்டு ஸ்டில் வந்து இந்த 3rd நவம்பருக்கு கீழே மார்க்கெட் க்ளோஸாக இருக்கிறது ஒரு குட் சைன் கிடையாது. லாங் பொசிஷன் போகலாமா இல்லை லாங் அதிகப்படியான குவான்டிட்டி வாங்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க ஃபார் மெம்பர்ஸ் அண்ட் வியூவர்ஸ். பட் லாங் போகிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இப்போதைக்கு மார்க்கெட்டில் கிடையாது. ரீசன் வந்து இம்பார்ட்டன்ட் டேட்டான மல்டிபிள் டைம் சைக்கிளினுடைய 3rd நவம்பருக்கு கீழே மார்க்கெட் க்ளோஸாக இருக்கிறது ஒரு குட் சைன் கிடையாது. அகைன் நம்ம சொன்ன மாதிரி ஒரு பெரிய பிரேக் அவுட்டாக இருந்தாலும் இந்த பிரேக் அவுட் அப்படிங்கிறது இது ஒரு மறுபடியும் நமக்கு இந்த இடங்கள் வரைக்குமே இந்த லைன்ஸ் வந்து நோட் பண்ணிக்கோங்க. இந்த லைன்ஸ்ல எப்போனாலும் மார்க்கெட் டச் ஆகிட்டு ஈவன் ஒரு 15 minutes கேண்டில் ஹை கட் ஆகுறாங்க அப்படின்னா நம்ம லாங் போகலாம். அதையும் நமக்கு கட் ஆகும் பொழுது மட்டுமே ஃபர்தராக ஃபால். பட் ஆஸ் ஆஃப் நோ நமக்கு லாங் போகிறதுக்கான எந்த ஒரு கன்ஃபர்மேஷனும் இல்லை அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஸ்டில் நம்ம இந்த இடங்கள்ல இருந்து லாஸ்ட் வீக்லேருந்து எடுத்த ஷார்ட்டை வந்து ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கோமே தவிர்த்து ஃபார் பொசிஷனல் எந்த ஒரு லாங்குமே நம்ம ஸ்டில் ஆட் பண்ணலை அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஃபார் பொசிஷனல் ட்ரேடர்ஸ் இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் லாங் ஆர் ஷார்ட் அப்படிங்கிற மாதிரியான எந்த ஒரு கன்ஃபியூஷன்ஸும் வேண்டாம். நம்பர்ஸ் அண்ட் டைமிங் கேண்டில் படி வரும்பொழுது அந்தந்த இடங்கள் மட்டுமே நீங்கள் ரியாக்ட் பண்ணாலே நல்ல ஒரு பாயிண்ட் அப்படிங்கிறத உங்களால் கேப்சர் பண்ண முடியும். அண்ட் நாளையுடைய மொமெண்ட்டை படி பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு வந்து நமக்கு ஐடி செக்டார் வந்து நம்மளுடைய வாட்ச் லிஸ்ட்டில் வந்திருக்காங்க. ப்ரீவியஸாக நம்ம சேனல் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த ஐடி செக்டார் நமக்கு எப்போல்லாம் நெக்ஸ்ட் டே வாட்ச் லிஸ்ட்டில் வராங்களோ சம்திங் கோயிங் டு ஹேப்பன் அப்படின்னே சொல்லலாம். அது ஒரு 1 சைட் ராலியாகவோ இல்லை ஒரு ட்ரெண்டிங் மூவ் ஆகவோ இல்லை வால்டாலிட்டி அப்படிங்கிறது அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு டேட் வந்து இந்த ஐடி செக்டாருடைய டேட். அது நமக்கு நாளைக்கு வந்திருக்கும் பொழுது இதனுடைய வேலிடிட்டி வந்து ஃப்ரைடே ஆர் மண்டே
நமக்கு 2 நாட்களில் இதனுடைய வேலிடிட்டி அப்படிங்கிறது இருக்குது. இது ஒரு நல்ல ஒரு மொமெண்டம் கொடுக்கலாம், பட் வால்டாலிட்டி அதிகமாக இருக்கலாம். இதுக்கு முன்னாடி எப்போல்லாம் நம்ம ஐடி செக்டர் போஸ்ட் பண்ணியிருக்கோம் அந்த டேலேருந்து நெக்ஸ்ட் டே எந்த அளவுக்கு ஒரு மொமெண்டம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். பட் அஸ் ஆஃப் நோ ஐடி செக்டர் வாட்ச் லிஸ்ட்டில் வந்திருக்காங்க. ஸோ சம்திங் கோயிங் டு ஹேப்பன். எக்ஸ்பீரியன்ஸான ட்ரேடர்ஸ் வந்து ஒரு சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள். நியூ ட்ரேடர்ஸ் வந்து இது மாதிரியான டெய்லியில் வந்து நீங்கள் கம்மியான குவான்டிட்டிஸ் வாங்குறது மூலமாக வித் ஸ்டாப் லாஸோட நீங்கள் நல்ல ஒரு ப்ராஃபிட் அப்படிங்கிறத உங்களால் கேப்சர் பண்ண முடியும். இப்போ பேங்க் நிஃப்டியினுடைய வியூ வந்து பார்த்துக்கலாம். இது பேங்க் நிஃப்டியினுடைய டே சார்ட். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த இம்பார்ட்டன்ட் டேட்டான 3 நவம்பருக்கு கீழே மார்க்கெட் இன்னைக்கு க்ளோஸாக இருக்கிறது அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் ஃபார் ஷார்ட். ஈவன் தோ நமக்கு இந்த 16th இந்த கேண்டில் வந்து 16th அக்டோபர் கேண்டில் வந்து ஸ்டில் வந்து ஹோல்ட் ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு சைன் கிடையாது. நிஃப்டி வந்து கம்பேர் தான் பேங்க் நிஃப்டி ரொம்பவே ஒரு வீக்கான கண்டிஷன்ஸில் இருக்காங்க. பட் பேங்க் நிஃப்டி வந்து இந்த 16ஆம் தேதி அக்டோபரினுடைய ஹையை ஹோல்ட் ஆகுது அப்படிங்கிறது ஒரு குட் சைன் கிடையாது. ஒன்ஸ் அகெயின் அண்ட் அகெயின் சொல்கிற மாதிரி ஒன்ஸ் வந்து ஒரு 15 மினிட்ஸ் கேண்டில் வந்து இந்த 16th அக்டோபருக்கு கீழே க்ளோஸ் ஆகிட்டாங்க அப்படின்னா ஃபர்தராக இம்மீடியட்டாக நீங்கள் ஷார்ட் போகலாம். இந்த நம்பர்ஸ் எல்லாமே கம்மிங் டேஸில் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா இந்த இடங்கள் ஹை கட் ஆகும் பொழுது இந்த நம்பர்ஸ் எல்லாமே வரதுக்கான வாய்ப்புகள் வந்து பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இருக்குது. பட் வீக்கான சுச்சுவேஷனில் இருக்காங்க. நிஃப்டி பேங்க் நிஃப்டி கம்பேர் பண்ணும் பொழுது பேங்க் நிஃப்டி கொஞ்சம் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருக்காங்க. பட் நிஃப்டி ரொம்பவே ஒரு வீக்கான சுச்சுவேஷன். ஒன்ஸ் இந்த 16th அக்டோபர் கீழே க்ளோஸ் ஆகும் பொழுது இனிமேல் ஃபர்தராக டவுன்ஃபால் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஐடி செக்டார் வந்து ஃபோக்கஸில் வரும்பொழுது சம்திங் கோயிங் டு ஹேப்பன். பார்க்கலாம் அது எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நிஃப்டி பேங்க் நிஃப்டி சென்செக்ஸினுடைய நாளைய இன்ட்ரோடே லெவல்ஸ் என்ன ஸ்டாக் செக்டரில் ஃபோக்கஸ் பண்ணலாம், நம்மளுடைய பெஸ்டான டைமிங் கேண்டில் என்ன அப்படிங்கிற விஷயத்தையும் பார்த்துக்கலாம். இது நிஃப்டினுடைய 7th நவம்பர் அப்சைட் அண்ட் டவுன் சைட் லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இது பேங்க் நிஃப்டியினுடைய 7th நவம்பர் அப்சைட் அண்ட் டவுன் சைட் லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இது சென்செக்ஸினுடைய 7th நவம்பர் அப்சைட் அண்ட் டவுன் சைட் லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இது ஸ்டாக் டு வாட்ச் ஃபார் டுமாரோ. இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே ஒரு ஹை பொட்டன்ஷியல் ஸ்டாக்ஸ். இதில் இருக்கிற உங்களுடைய ஃபேவரட் ஸ்டாக்ஸில் ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் அயனில் மார்க் பண்ணி நீங்கள் ட்ரேட் இனிஷியேட் பண்ணும்பொழுது நல்ல ஒரு பாயிண்ட் அப்படிங்கிறது உங்களால் கேப்சர் பண்ண முடியும். நம்ம டூல் பேஸ்டாக ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா 1 minute 3 minutes இல்லை 5 minutesல வர புல் பேக் என்ட்ரி மட்டுமே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். இது ஒன்லி ஃபார் த மெம்பர்ஸ். செக்டர் டு ஃபோக்கஸ் ஃபார் 7th நவம்பர் ஐடி செக்டர், ஃபார்மா செக்டர், ரியாலிட்டி செக்டர் இது எல்லாமே நல்ல ஒரு ட்ரேடிங் செட்டப்பில் வராங்க. அகெயின் அண்ட் அகெயின் நம்ம சொல்கிறது ஐடி செக்டர் நமக்கு வாட்ச் லிஸ்ட்டில் வராங்க அப்படின்னா சம்திங் கோயிங் டு ஹேப்பன் டுமாரோ ஆர் டே ஆஃப்டர் டுமாரோ. இதை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுங்கள். இது ஒரு ஒன் சைட் ராலியாகவோ இல்லை ஒரு ட்ரெண்டிங் மூவாகவோ நமக்கு இருக்கலாம். பட் இதை யூட்டிலைஸ் பண்ணுங்கள். 5 minutes படி 7th நவம்பர் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 2 டைமிங் கேண்டலும் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 3 டைமிங் கேண்டலும் வந்திருக்காங்க. டைமிங் கேண்டில் எப்படி ட்ரேட் இனிஷியேட் பண்ணுறது அப்படிங்கிறத ப்ரீவியஸாக நம்ம வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதையும் நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். இல்லை ப்ரீவியஸாக ஒன் டே பிஃபோராக நம்ம போஸ்ட் பண்ண வீடியோலையுமே நம்ம கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்கோம். அதையும் நீங்கள் வாட்ச் பண்ணிவிட்டு அது ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மற்ற வியூஸ்க்குமே ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மற்றும் கண்டினியூஸாக சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கிற நம்மளுடைய மெம்பர்ஸ்க்கும் சரி வியூஸ்க்கும் சரி ரொம்பவே நன்றிகள். இன்னுமே உங்களுடைய சப்போர்ட்டை இந்த வீடியோ லைக் பண்ணது மூலமாகவும் ஷேர் பண்ணதன் மூலமாக கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். மற்றும் இந்த சேனலில் போடக்கூடிய வீடியோஸாக இருக்கட்டும் இல்லை லெவல்ஸாக இருக்கட்டும் இது எல்லாமே உங்களுடைய லேர்னிங் பர்பஸ்க்காக மட்டும்தான். நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கும் பொழுது உங்களுடைய ஓன் அனாலிசிஸை பொறுத்து நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா அதில் நடக்கக்கூடிய லாப நஷ்டங்கள் எல்லாமே கம்மிங் டேஸில் மார்க்கெட்டை எந்த அளவுக்கு நீங்கள் ஃபேரே இல்லாமல் ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு நம்ம சேனல் உங்களுக்கு நல்ல ஒரு கைடாக இருக்கும். மற்றும் உங்களுடைய போர்ட்ஃபோலியோவை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் க்ரீனாக மாற்றுவதற்கும் நம்ம சேனல் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.